ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 2 பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்து சுற்றுலா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு நீங்கள் போகணும். அப்படிப்பட்ட ஒரு பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சொத்தவிளை மற்றும் சங்குத்துறை பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்குத்துறை பீச்ங்கிறது வந்து நாகர்கோவிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பீச் வரும். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர காலத்தில் நிறுவன ஒரு தூண் ஒன்று இருக்கும், அது மேலே ஒரு சங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு பெரிய சங்கு ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் இதை வந்து சங்குத்துறை பீச் அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தவிளை பீச் தான் போக போகிறோம். இந்த பீச் வந்து சங்குத்துறையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும். இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பீச். அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிற வழியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ வெளியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சொத்தவிளை பீச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாலையோரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மற்றும் வந்து காற்றாடி மரம் எல்லாமே இங்கே பார்க்கலாம். சொத்தவிளை பீச் வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் உட்கார்ந்து பீச்சை ரசிக்கிறதுக்கு நிறைய சீட்டர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காட்சி கோபுரம் ஒன்று இருக்கும். இதுவே ஏறியுமே நீங்கள் வியூ ஃபுல்லாகவே வந்து ரசிக்கலாம். பீச்சில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு பார்க் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சூரியன் வந்து செட் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து இந்த 2 பீச்சுமே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.